ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்களோட வீட்டில் பரோட்டாவும் சிக்கன் கறி ஒன்று தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் மாவு எடுத்துக்கிறோம். கோதுமை மாவு 750 கிராம் எடுத்துக்கிறோம். 750 கிராம் கோதுமை மாவை எடுத்து அது சுத்தமான மாவு நான் சளிக்கல. நீங்கள் சல்லாடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க. 750 கிராம் கோதுமை மாவு, அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புத்தூள் தேவையான அளவு. இப்போ நாங்கள் முட்டையை இதில் இது மாதிரி அதில் போட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும் தானே, அதனால் 2 கரண்டி சீனி இதில் சேர்த்து நாங்கள் தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நாங்கள் விரல் சூட்டு கலவான தண்ணியை தான் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்வோம். இதுக்கு 2 கரண்டி அளவு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் 2 கரண்டி, 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்திக்கிறோம். இந்த கரைச்ச தண்ணியை கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா மாவை போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். தண்ணி உங்களுக்கு தெரியும், நாங்கள் பரோட்டாக்கு எந்த அளவு கைப்பிடி அளவுக்கு ஊற்றணுமெண்டு, அது மாதிரி நீங்கள் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எங்களுக்கு தண்ணீர் அளவு போதும். இப்போ நாங்கள் நல்லா மாவை பிசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ இதை நாங்கள் ஒரு 15 நிமிஷம் இப்படியே மூடி வச்சுட்டு உள்ளே பிடிச்சிடுவோம். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த ரோல் எப்படி வைங்க, கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் உருண்டை போட்டுக்கொள்வோம். இப்போ இதில் நாங்கள் இன்னொரு 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் ஆடுவோம். அதுக்கப்புறம் உருண்டை போடுவோம். 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டோம். இப்போ நாங்கள் உருண்டை பிடிச்சிக்கொள்வோம். இது மாதிரி ஒரு டிஷ்க்கு ஆயில் எடுத்துக்கொள்ளுங்க. அதை வச்சுட்டு கையில் 2 அப்ளை பண்ணிக்கொண்டு கையை சுத்தமாக கழுவிக்கோங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ உருண்டையோட அளவு தேவையோ உங்களுக்கு அந்த அளவு, கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா பெருசாக எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கிறேன். எத்தனை வருதுன்னு பார்ப்போம். நான் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 750 கிராம் மாவுக்கு எத்தனை உருண்டைகள் வருதுன்னு பார்ப்போம். நல்ல ஆயிலை அப்ளை பண்ணி நாங்கள் இதை இப்படி பிடிச்சி வச்சுட்டு திருப்பி நாங்கள் தட்டி நல்லா ஆயில் தான் இதுக்கு மெயினான விஷயம், ஆயில் தான். அப்போ தான் உங்களோட பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நாங்கள் எத்தனை உருண்டை பிடிச்சிக்கன்னு பார்ப்போம். 2 4 6 8 10 12 14 16 18. இன்னும் உங்களுக்கு சின்ன சைஸாக பிடிச்சா உங்களுக்கு 20 22 மாதிரி உங்களுக்கு
எடுத்துக்கொள்ளையிலும். நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கிறேன். இப்போ ஆயிலை கொஞ்சம் போட்டு நாங்கள் இதில் அப்ளை பண்ணி வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த 20 கடையில் நாங்கள் வாங்குறேன்னு சொன்னால் ஒன்றுக்கு 50 ரூபான்னு பார்த்தாலும் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு கணக்கை பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறது லாபமா கடையில் வாங்குகிற லாபமா? வீட்டில் செய்கிறது வந்து சுத்தமாக செய்யலாம். கடையில் வாங்குறது வந்து எப்படி செய்கிறன்றதும் இல்லை, சுத்தங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். அதனால் உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான், வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு சிறந்தது. எந்த நாளும் இல்லை, இருந்து நின்று உங்களோட வீட்டில் ஒரு லீவ் நாள் வந்தால் ஒரு கறியும் பரோட்டாவையும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். மாதிரி நாங்கள் பொலித்தீன் கவர் ஒன்று எடுத்து இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி 10 மினிட் வச்சுக்கொள்வோம். அதுக்கப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் கறியை செய்வோம். நாங்கள் இப்போ சிக்கன் கறிக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கொள்வோம். மம்மிஸ் கிச்சன் ஸ்டைல் சிக்கன் கறி அண்ட் பரோட்டா. இன்றைக்கி இதுக்கு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு தக்காளி பழம், 2 வெங்காயம், கருவேப்பிலை ரம்பை, 2 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எடுத்துக்கிறோம். 500 சிக்கன் வந்து நல்லா கழுவி இதையும் சுத்தமாக மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆயில் 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. 1 2. பூண்டை நீங்கள் நல்லா நசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நாங்கள் முதல்ல உளுவரிசி 1/4 கரண்டி சேர்த்துக்கொள்வோம். வெந்தயம் 1/4 கரண்டி சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காவும் சேர்த்துக்கொள்வோம். ஏலக்காய் 2. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க 500 கிராம் சிக்கன் கறி ஆக்குற எப்படி வந்து நமக்கு இதை பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து வெங்காயம் இதே இந்த கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணி போட்டுக்கொள்ளணும். நான் நல்லா 2 வெங்காயம் போட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துக்கொள்வோம். சிக்கனுக்கு இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் 1/4 கரண்டி, மஞ்சள் பவுடர் வந்து 1/4 கரண்டி, மல்லி பவுடர் இதால் 1 ஸ்பூன் போட்டிக்கிறேன். அடுத்தது வந்து கரம் மசாலா வாசத்துக்காக 1 கரண்டி, சின்ன 1/4 கரண்டியால் 1. மிளகுத்தூள் வந்து 1/4 கரண்டி, மிளகுத்தூள் 1/4 கரண்டி, சீரக பவுடர் 1/4 கரண்டி, மிளகாய்த்தூள் வந்து சிவப்பு சில்லி பவுடர் வந்து 2 கரண்டி சேர்த்துக்கொள்வோம். 2 கரண்டி. நீங்கள் உப்பு சாப்பிட்றா உங்களுக்கு மேலதிகமாக இன்னொரு கரண்டியும் சேர்த்துக்கொள்ளலாம். எங்களோட ஒன்னியன் நல்லா வந்து வதங்கிட்டு இதுக்கு கொஞ்சம் நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட மசிச்சு வச்சு இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. மசிச்சு வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம். அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் வதங்கி வேகட்டும். அதுக்குள்ளே நாங்கள் சிக்கனை கலக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் தேவையான மசாலா அத்தனையும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ உப்பையும் போட்டு நல்லா இந்த சிக்கனை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தயிர் இருந்தால் தயிர் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் இல்லை.
இல்லாதனால நான் தயிர் சேர்க்கல. உங்களோட வீட்டில் தயிர் இருந்தால் தயிரும் ஒரு கரண்டி அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். இப்போ சிக்கனை நாங்கள் இது மாதிரி நல்லா பிரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு நாங்கள் ஒரு 1/4 கரண்டி அளவு புளி பவுடரை சேர்த்துக்கொள்வோம். மிச்சம் இல்லை, ஒரு 1/4 கரண்டி அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நல்லா மசியட்டோம்னா கொஞ்சம் மசிஞ்ச பிறகு தக்காளி பழம் நல்லா வெந்த பிறகு சிக்கனை சேர்த்து நாங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கு நாங்கள் தேங்காவை அரைச்சிக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதில் சிக்கனை சேர்த்து கலக்கிறோம். இது எந்த விதமான தண்ணியும் சேர்க்க வேணாம். உங்களுக்கு சிக்கனில் தண்ணி வரும். நல்லா பிரட்டி அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இதே தண்ணி விட்டு வெந்து வரும். அடுப்பை வந்து போங்க. இப்படியே மூடி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் ரொட்டி எப்படி அடிச்சுக்கொள்கிறேன்னு பார்ப்போம். நாங்கள் ஆயில் போட்டு வச்ச ரொட்டி எல்லாம் எடுத்து மாவெல்லாம் இப்படி வச்சுட்டு இதே சகனில் அடிக்க போகிறோம். வேண்டாம், எங்களுக்கு இந்த மாவெல்லாம் தொடச்சி கொண்டு க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால் ஈஸியாக இதிலே செஞ்சு கொள்வோம். இப்போ உருண்டை பிடிச்சதை இப்படி வச்சு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி தட்டிக்கொள்வோம். இப்படி தட்டிட்டு நல்லா இதை விரித்து இப்படி ஆயிலில் போட்டு இந்த மாதிரி ஆயிலை கீழே வச்சுக்கோங்க. இப்படி நல்லா துணி வாக்கி கொண்டு நல்லா இப்போ சில ஆட்கள் வீசுவாங்க. எங்களுக்கு வீச தேவையில்லை. நல்லா துணி வாக்கிட்டோம் தானே நாங்கள். அதனால் இந்த முறைக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை ஆயிலில் போட்டு இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டைமுக்கு எங்களுக்கு இதை தட்டி எடுத்துக்கொள்ளும். இப்போ திருப்பியும் நாங்கள் இது மாதிரி ஒரு சகன் எடுத்து இதில் வந்து ஒவ்வொன்றா இந்த முறைக்கு தட்டி நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. உருண்டை பிடிச்சிருந்ததை நாங்கள் எடுத்து இப்படி தட்டிக்கொள்வோம். ஆயிலில் போட்டு நல்லா இந்த முறைக்கு நல்லா துணி வாக்கி கொள்ளணும். இப்போ கடையிலெல்லாம் வந்து வீசுவாங்க. எங்களுக்கு வீச வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா துணி வாக்கி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா துணி வாக்கி கொள்வோம். இது இப்படி பொத்தல் புழுந்தன்னு பிரச்சனை இல்லை. இது மாதிரி செய்யுங்க. இது மாதிரி ஒரு மடி மடிங்க. இது மாதிரி ஒரு மடி மடிங்க. இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு இதுக்கு மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இப்போ இதை இன்னும் நாங்கள் 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு தான் தட்டி எடுப்போம். நாங்கள் இது மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறோம். இது ரெண்டாவது. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் பாக்ஸாக செஞ்சோம். இப்போ நாங்கள் அடுத்தது வந்து ரவுண்டாக தட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இது ரவுண்ட் ஷேப்புக்கு இதை நல்லா ஆயிலில் போட்டு துணி வாங்கிக்கொண்டு நல்லா துணி வாங்கிக்கோங்க. இதுக்கு அவசியமே ஆயில் தான். துணி வாக்கிட்டு ஓகே. இப்போ நாங்கள் இதை எப்படி சுற்றுவோம். நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்படி சுத்தினத்தை வந்து இப்படி ஒரு இழுத்துட்டு இப்போ இதை இதுக்கு வச்சு இந்த மாதிரி ஷேப்புக்கு இப்படி எடுத்து இதை வந்து நாங்கள் இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி இப்படி இப்போ இது வந்து ரவுண்டாக நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம். இது வந்து ரவுண்ட் ஷேப் தட்டக்குள்ள எங்களுக்கு தட்டி எடுக்கலாம். எங்களோட சிக்கன் இப்போ நல்லா பிறண்டு அழகாக எண்ணெய்ட்டு வந்திக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கொள்வோம். இதுக்கு ரைஸுக்கு பரோட்டா பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் உங்களுக்கு வச்சு. இப்போ தேங்காய் அரைக்கிறது நான் உங்களுக்கு என்னென்ன போட்டுன்னு காட்டுறேன். இப்போ நாங்கள் சிக்கன் கரைச்சி ஊற்றுறதுக்கு என்னென்ன சேர்த்துக்கொள்றேன்னு பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன தக்காளி பழம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதெல்லாம் இதில் சேர்த்துக்கொள்வோம். ஒரு 4-5 சீரகம் சேர்த்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு இன்னமும் அது அரைப்பட்டது போதாண்டா இன்னும் கொஞ்சம் இதை நல்லா மூடிய கழுவி விட்டுட்டு பார்ப்போம் எங்களோட சிக்கன் கறியை. இப்போ நாங்கள் எந்த விதமான தண்ணியுமே இதில் சேர்க்கல. எப்படி நல்லா திரண்டு அதே நல்லா வத்தி வந்துக்குது. நாங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஆழம் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இனித்தான் நாங்கள் இது கொத்தமல்லி தலை சேர்க்கணும். இப்போ நீங்கள் இதை மெதுவான நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட சுவையான பராட்டா பிட்டு ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய கொஞ்சம் உப்பு போதா உப்பு சேர்த்துக்கணும். இப்போ உப்பெல்லாம் கணக்காக்கி இதை ஸ்லோவான நெருப்பில் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொத்தமல்லி தலையை போடுவோம். இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் நாங்கள் தட்டி ஒன்றுக்கு மேலே வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கொள்வோம். வச்சுட்டு இப்போ சிக்கன் கறியை பார்ப்போம். அடுத்தது நாங்கள் பரோட்டாவை செய்ய தொடங்கலாம். இது மாதிரி மூடி வச்சுட்டு வாங்க சிக்கன் கறியை பார்ப்போம். கறி இந்த மாதிரி நல்ல ஒரு அழகான ரொட்டிக்கு பரோட்டா பிட்டு ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட நல்ல ஒரு சுவையான சிக்கன் கறி தான் ரெடியாகிட்டு. இப்போ நாங்கள் இதுக்கு நீங்கள் உப்பு புளியெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு புளியெல்லாம் கணக்காக கழிக்குது. இது மாதிரி அவங்களோட வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் பரோட்டாவை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கொண்டு இது மாதிரி கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கிட்டு மிச்சம் பெருசாக போடுங்க. இது மாதிரி நல்லா காட்ட வேண்டியது உங்களுக்கு இப்படி வச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா ரெண்டாக நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டாக எங்களுக்கு இந்த கல்லில் போட்டு எடுத்துக்கொள்ளும். நல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும்
இப்போ நாங்கள் இதை மிதமான நெருப்பில் தான் வச்சுக்கிறோம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். ஆயில் தான் முக்கியம். ஆயிலை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இதை நல்லா 2 பக்கமும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கொள்வோம். அடிக்கடி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எங்களுக்கு முறுமுறுவான பரோட்டா கிடைக்கும். இப்போ நாங்கள் இதை நல்லா ரெண்டையும் வச்சு இப்படி அடிச்சுக்கணும். இது ரெண்டையும் உங்களுக்கு மேலே வந்து சுட சுட நாங்கள் இது மாதிரி பரோட்டா எங்களுக்கு சுத்தம் பிடிச்சனே மூணு பரோட்டா எங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நாங்கள் இதை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கொள்வோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சுட சுட பரோட்டாவும் சிக்கன் கறியும் ஜூஸும் ரெடி ஆகிட்டு, உங்களோட வீட்டில் லீவ் நாளைக்கு நீங்களும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நாங்கள் பனானாவும் மேங்கோவும் போட்டு ஜூஸ் ஒன்று அடிச்சிக்கிறோம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வீட்டில் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்டியான பரோட்டா சிக்கன் கறியும் ஜூஸும் சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் எங்களோட சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் கொடுத்தாங்க. பாய் பாய்.